எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2279வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், அரசு துறையிலே வேலை பார்க்கிற அனைவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய வேலைகளை சிறப்பாய் செய்யும்படியாக அவங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். இங்கே நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் நீதிமான்களுடைய வேண்டுதல், விண்ணப்பம், ஜெபத்துக்கு அவர் நெருக்கம் உள்ளவராயிருந்து ஆறுதல் கொடுக்கிறார். சில நேரங்கள்ல சிலர் சொல்லுவாங்க, என் இருதயம் சுக்கு நூறாய் உடைந்து போய் இருக்கிறது, என் ஆவி விசனப்படுகிறது என்று சொல்லுவாங்க. சங்கீதக்காரனாக தாவீதுடைய வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள், போராட்டங்கள், நிந்தனைகள், சத்ருவினால் வந்த அவமானங்கள் எல்லாவற்றில் நின்று அவர் நொறுங்கி போயிருக்கிறார். நீதிமான்கள் வாழ்க்கையில என்ன செய்வாங்கன்னா, எல்லாத்தையும் போய் தன்னுடைய பிரச்சனையை சொல்ல மாட்டாங்க, கர்த்தரிடம் மட்டும்தான் பிரச்சனையை சொல்லுவாங்க. நீதிமான்கள் மனதில் வைத்து சொல்ல வேண்டிய இடம், சொல்ல வேண்டிய நபர் ஆண்டவர்கிட்ட தான் சொல்லுவாங்க. ஆகவேதான் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஒரு குழந்தை இருக்கு, குழந்தையுடைய தாய் இருக்காங்கன்னா, அந்த குழந்தையுடைய தாய் அந்த பிள்ளை அழுற சத்தத்தை கேட்டு அந்த பிள்ளைய ஆறுதல் படுத்த போவாங்க. கூட எல்லாருமே இருக்கலாம், ஆனா அவங்களுக்கெல்லாம் சத்தம் கேட்டாலும் என்ன பிள்ளை இது கரைச்ச பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிதான் அவங்க பேசுவாங்க. ஆனா அந்த தாய் என்ன செய்வானா, அந்த குழந்தைய ஆறுதல் படுத்த, சமாதானப்படுத்த நேர ஓடுவாங்க. குழந்தையுடைய சத்தம் கேட்டக்கூடாது. அவங்களுடைய செவி எதை சாய்த்து கொண்டு இருக்குன்னா, பிள்ளை அழுதா போயிருந்து சொல்லி. இன்றைக்கும் தாயை விட மேலானவர் நம்ம கூட இருக்கிறார். நம்மளை உருவாக்குனவர், அழைத்தவர், அபிஷேகித்தவர், அமர்த்தினவர் நம்ம கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பல துன்பங்கள், பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள் எல்லாம் இருக்கலாம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார், உங்களுக்கு நெருக்கமாக இருப்பார். எனவே எப்பேற்பட்ட சூழ்நிலை வழியை சென்று கொண்டாலும் சரி, தேவனிடம் சொல்லுவோம், தேவனிடம் முறையிடுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் கொடுக்கிற ஆறுதல், அவர் கொடுக்கிற சமாதானம், அவர் கொடுக்கிற பதிலுக்காக காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலை மாற்றத்தினால, சில கஷ்டத்தினால, வேற எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டிருந்தா, இன்னைக்கு கூப்பிடும் போது கர்த்தர் உங்க அருகில வந்து உங்க சத்தத்தை கேட்டு உங்களுக்கு காரியங்களை அவர் செய்வார். கவலைப்பட வேண்டாம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த வேலைக்காக வருகிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நீதிமான்கள் கூப்பிடும் போது நீர் கேட்கிறீர் ஆண்டவரே. தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போது அவருடைய சமூகத்தில் வந்துதானே அவர் வந்து ஆண்டவரே விண்ணப்பித்தார், ஜெபித்தார், நீர் பதில் கொடுத்தீர். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற அனைத்து பிரச்சனைகள், நீதிமான்களுக்கு வருகிற அனைத்து துன்பங்களிலும் கர்த்தர் நின்று விடுவிப்பார் என்று பார்க்கிறோமே, அந்த வார்த்தை இன்றைக்கு நிறைவேறிட்டு ஜெபிக்கிறேன். எங்களுடைய பிரச்சனைகளில் நின்று விடுதலை கொடுப்பீராக. விசேஷமாக காலை மன்னா நேர்களை ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களை ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்வீரான் ஜெபிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். அன்று சுத்தமானால் மீண்டும் நாளை காலை தூய காலை மன்னா செய்தி வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
சேவை செய்வேன். எந்த சூழ்நிலையிலும் என் ஜீவன் பிரியும் வரை உண்மையாய் ஓடிடுவேன். என் ஜீவன்